ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹெல்த்து என்னென்ன ஹெல்த்து அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ், என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எக்ஸசைஸ் மூலயமா, டயட் மூலயமா, நல்லா தூங்குறது மூலயமா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹெல்த், குட் ஹெல்த் இஸ் key to happiness. Hygiene is the foundation of the healthy living அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படிங்கிறது தான் குட் ஹெல்த்துக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் நாட் மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபினிட்டி. ஹெல்த் இஸ் அ டைனமிக் கண்டிஷன் resulting from a body's constant adjustment and adaptation in response to stress and changes in the environment. For maintaining an inner equilibrium is called homeostasis. Hygiene is the science of establishment and maintenance of health condition or practice as a cleanliness conducive to the health. Has a poor personal hygiene, brushing your teeth regularly is an important part of a good oral hygiene. ஹைஜீன்னா என்னென்னா, உங்களையும் உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸையும் நம்ம க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் ஃபுட் விச் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி, ஹெல்ப்ஸ் டு பில்ட் அப் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீஸ் ஆர் கால்ட் அஸ் நியூட்ரிஷியன்ஸ். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸ். இந்த 6 இதுதான் நம்ம பாடிக்கு தேவையானது. ஓகேவா? நியூட்ரியன்ஸ். ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போம். கார்போஹைட்ரேட் ஆர் எனர்ஜி கிவிங் காம்பனண்ட் ஆஃப் அ ஃபுட்டு. கார்போஹைட்ரேட் ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ஒரு ஞாபகத்துக்கு சொல்கிறேன். சுகர் கண்டென்ட் இதில் ஃப்ரூட்டு, ஹனி, சுகர் கேன், பீட்ரூட் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ச் ரைஸு, வீட்டு, மைஸ், பொட்டேட்டோவில் இருக்குது. டைரி ஃபைபர்ஸ் ஹோல் வீட், கிரெயின், நட்ஸ். We can obtain carbohydrate in the form of sugar, starch and dairy fibers. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சர்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள். கார்போஹைட்ரேட் எதுலேருந்து எடுக்கிறோம்? ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபேட் எதுலேருந்து எடுக்கிறோம்? வாட்டர் எதுலேருந்து வருது? மினரல்ஸ் எதுலேருந்து வருது? ப்ரோட்டீன்ஸ் எதுலேருந்து வருது? விட்டமின்ஸ் எதுலேருந்து வருது? ஓகேவா? அடுத்து ஃபேட்டுனா என்னென்னா, இஸ் ஆல்சோ ஏன் எனர்ஜி கிவிங் ஃபுட். அங்கே என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட் ஆர் எனர்ஜி கிவிங் காம்பனண்ட் ஆஃப் அ ஃபுட்டு. ஃபேட் எனர்ஜி கிவிங் ஃபுட் அண்ட் ப்ரொவைட் மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் விட ஃபேட்டு தான் மோர் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. சம் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் ஆர் பட்டர், கீ, மில்க், சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக், யோகட் எக்ஸெட்ரா. அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் எனர்ஜி they insulate our body and protect the cells. ஓகேவா? அடுத்து ப்ரோட்டீன் தான் பாடி பில்டிங் ஃபுட். ப்ரோட்டீன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் அவர் growth and repair and as well as for regulating various body functions such as digestion. The source of proteins are pulse, egg, fish, milk, chicken, soya bean, nuts, grams, etc. Proteins are body building food. Soya bean is the highly rich source of protein. ஓகே, சோயாபீன் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு. ஓகேவா? அடுத்து விட்டமின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் அவர் பாடி. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், மீட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் good source of vitamins. Vitamins are called as a protective food. There are 6 major vitamins: A, B, C, D, E and K. Vitamins B and C are water soluble. எப்படி நினைப்பு வச்சுக்கிறீங்களா? ABCDயில் ஆர்டர் என்ன? ஏவும் சியும், சாரி பியும் சியும், அது வாட்டர் soluble. மீதி எல்லாமே ஃபேட் soluble. இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் போட்டிருக்கிறது தான் இந்த டேப்லேஷன்லேயும் போட்டிருக்காங்க. ஓகேவா? டேப்லேஷன்லேயும் அதே தான் போட்டிருக்காங்க. விட்டமின் ஏ ஹெல்த்தி விஷனுக்கும் ஸ்கில்லுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டமின் ஏ. ஓகேவா? ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க்கு, கீ, கேரட், கார்ன், எல்லோ கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ், பனானா, ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம். ஓகேவா? சாரி, ஆரஞ்சு வராது. ஆரஞ்சு கலரில் இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க சிட்ரஸ் ஃப்ரூட் இதில். அதுக்கப்புறம் டிசீஸ் வி கெட் இஃப் டிஃபிஷியன்சி ஆஃப் ஏனா என்ன டிசீஸ் கேட்கணும்னா, நைட் பிளைண்ட்னஸ். ஓகேவா? புவர் விஷன், டிஃபிகல்ட்டி இன் சீயிங் இன் டிம் லைட். ஓகேவா? அடுத்து விட்டமின் பி, ஹெல்த்தி நர்வ் சிஸ்டம் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. இதில் பி வருது, அதனால் விட்டமின் பின்னு நினப்பு வச்சுக்கோங்க. ஃபவுண்ட் அபண்டன்ட்லி இன் ஹோல் கிரெயின்ஸு. அன்பாலிஷ்டு ரைஸ்,
மில்க், ஃபிஷ், பீஸ், லென்டில்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஓகேவா. டிசீஸ் வந்து சப்போஸ் விட்டமின் பி கம்மியாக இருந்தால் பெரி இங்கே பி பெரி. ஓகேவா. ஆர்பிசி ஃபார்மேஷன் இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அடுத்து விட்டமின் சிக்கு வந்து ப்ரொடக்ட் கம்ஸ், ஹெல்ப்ஸ் இம்யூன் சிஸ்டம். ஓகேவா. ஃபவுண்ட் abundantly in orange, gooseberry, green chili, tomatoes. Disease we get if scurvy disease. ஓகேவா. கம்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகும்ல, அதான் ஸ்கர்வி சொல்கிறாங்க. ஓகேவா. கால்சியம் அப்சார்ப்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ். விட்டமின் டி. இப்போ வந்து குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் வெயிலில் வைப்பாங்கள்ல, விட்டமின் டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சன்லேருந்து கிடைக்கும் விட்டமின் டி. அதே மாதிரி எக்கு, மில்க்கு, ஃபிஷ் ஆயில் அதுலேருந்துலாம் நிறைய கிடைக்கும். ஓகேவா. இது டிஃபிஷியன்சி இருந்தால் ரிக்கெட்ஸ், அந்த முதுகு தண்டு வடத்தில் ப்ராப்ளம் வரும், வளைஞ்சிட்ருக்குது. ஓகேவா. விட்டமின் இ வந்து என்னென்னா ஃபெர்டிலிட்டிக்கு ஃபவுண்ட் abundantly in vegetable oil, ஹோல் வீட். அடுத்தது க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீனீஸ், ஆப்பிள், மேங்கோஸ். டிசீஸ் வி கெட் இஃப் டிஃபிஷியன்சி இருந்துன்னா நர்வ்ஸ் வீக்னஸ், டிம்னஸ் ஆஃப் ஐசெட், கண் லைட்டாக மங்கலாக தெரிறது, நர்வ்லாம் வீக் ஆகிறது, அதெல்லாம் வந்து விட்டமின் இ. விட்டமின் கேக்கு வந்து என்ன அப்படின்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட்டு உறையாமல் இருக்கும்ல, அந்த இதுதான் வந்து விட்டமின் கே குறைபாடு இருந்தால் உறையாது. ஃபவுண்ட் abundantly in green vegetables, tomatoes, cabbage, eggs, milk products. டிஃபிஷியன்சி காஸ் பண்ணும் வீக்னஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத் எக்ஸெட்ரா. ஓகேவா. இந்த டேப்லெட் அந்த சொன்னது தான் இந்த டேப்லெட் காலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை வாசிச்சுட்டுக்கோங்க. கூஸ்பெரி கண்டெயின் 20 times ஆஃப் விட்டமின் சி தென் ஆரஞ்ச். ஒரு கூஸ்பெரி சாப்பிட்றதும் ஒன்று, 20 ஆரஞ்சு சாப்பிட்றதும் ஒன்று. அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்காமல் இதில் இருக்க விட்டமின் சி. அதுலேயும் மினரல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் growth as well as for regulation of normal body function. Green leaf vegetables like spinach, pulses, egg, milk, fish, fruits are important source of minerals in our diet. Milks are also a protective food. மினரல்ஸ்னால் கால்சியம், பாஸ்பரஸ், அயன், அயோடின். கால்சியம் வந்து ஸ்ட்ராங் போன்ஸு, டீத்து, கிளாத்திங் ஆஃப் பிளட்டுக்கு தேவைப்படுது. பாஸ்பரஸ் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்ஸு. அயன் வந்து சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸு. ஓகேவா. அயன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். ஓகேவா. 80% வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மொரிங்கா லீவ்ஸ் இன் இந்தியா. முருங்கைக்கீரை லீஃபெல்லாம் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, மொத்தம் அதர் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்தாவே 80% இந்தியாவிலேருந்து தான் போகுதாமா. அந்தளவுக்கு நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது. அதில் அயன் கண்டென்ட் தான் இருக்குது. நம்ம நல்லா சாப்பிட்டு அதை டெவலப் பண்ணிக்கிறோம். மேஜர் கண்ட்ரிஸ் விச் வி இம்போர்ட் மொரிங்கா லீவ்ஸ் ஆர் சைனா, யூஎஸ்ஏ, ஜெர்மன், கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகேவா. மொரிங்கா லீவ்ஸில் எல்லாமே இருக்குப்பா. ரிச் இன் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன். இட் கண்டைன்ஸ் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேறு இது. ஓகேவா. வாட்டர் அப்படின்னா அவர் பாடி நீட்ஸ் அண்ட் அடிக்வேட் சப்ளை ஆஃப் வாட்டர் இன் ஆர்டர் டு மெயின்டைன் அ குட் ஹெல்த். எனி ஹியூமன் பீயிங் ஷுட் டேக் மினிமம் 8 tumblers, தட் இஸ் 2 liters ஆஃப் வாட்டர் எவரி டே. இந்த டேப்லெட் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட் என்னது, ரைஸு, வீட்டு, பொட்டேட்டோ. அது என்ன பண்ணும், எனர்ஜி கொடுக்கும் தானே. என்ன பார்த்தோம் நம்ம, கிவிங் எனர்ஜி. ஓகேவா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேட்டு. அது ஃபேட் எதில் இருக்குது, கீ, ஆயில், பட்டர், மில்க்கு, சீஸு, பன்னீர், நட்ஸு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேவா. அடுத்தது வந்து ப்ரோட்டீன் எதுலெல்லாம் இருக்குது, கிராம்ஸு, ஹோல் வீட்டு, ஓகேவா, மில்க், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ப்ரோட்டீன் என்ன பண்ணுது, பாடி பில்டிங் தானே. ப்ரோட்டீன் பாடி பில்டிங். ஓகேவா. எது எதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பல்சஸ், எக், ஃபிஷ், மில்க், சோயாபீன்ஸ் தான் ரிச் இன் ப்ரோட்டீன்னு பார்த்தோம். ஓகேவா.
அடுத்து விட்டமின்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கிரைன்ஸ் மீட் டைரி ப்ராடக்ட்ஸு. விட்டமின்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாடியை. விட்டமின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் அவர் பாடி. மினரல்ஸ் வந்து ரெக்வயர்ட் ஃபார் க்ரோத் ஆஸ் வெல் அஸ் ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி. விட்டமின்ஸ் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணுது, இது வந்து க்ரோத்து ஆஸ் வெல் அஸ் நார்மல் பாடி. ஓகேவா? மினரல்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன் இதெல்லாம் வந்து மினரல்ஸ் தான். இது எங்கே ரிச்சாக இருக்கும் அப்படின்னா வெஜிடபிள்ஸு இதில் ஸ்பினாச், பல்ஸ், எக்ஸ், மில்க், ஃபிஷ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ரிச்சாக இருக்கும். ஓகேவா? ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து அன்ஹெல்த்தி, செகண்டு ஹெல்த்தி, அடுத்து அன்ஹெல்த்தி, அடுத்து ஹெல்த்தி, அடுத்து அன்ஹெல்த்தி. ஓகேவா? Health is a state of complete physical and mental social well-being and not merely absent of disease. டிசீஸ் இல்லைங்கிறது மட்டுமே ஹெல்த் இருக்குங்கிற அர்த்தம் இல்லை, நம்ம மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈட்டிங் a healthy diet keeps you physically and mentally fit. When you are physically healthy, you feel confident, you are more on outgoing and have a great capacity of enjoying life. Unhealthy food choice leads to obesity and illness, preventing you from with friends and family. So choose your diet carefully. Balanced diet should be balanced diet எப்படி இருக்கணுமாம்மா, ஃபேட் அண்ட் ஆயில் வந்து அந்தளவுக்கு தான் எடுத்துக்கணும் நம்ம. இதே பவுண்ட்ரி, ஃபிஷ்ஷு, எக்கு, யோகர்ட்லாம் இந்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். அதை விட அதிகமாக சீரியல்ஸு, ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி தான் ஹெல்த்தி ஃபுட் பிரமிடு வந்து ஆஸ் பர் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் டயட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அடுத்து மால் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா குறைபாடு. when your diet is not balanced, what would be the consequence? Observe the below picture carefully. மால் நியூட்ரிஷன் அக்கறாகும். மால் நியூட்ரிஷனை இந்த மாதிரி வயிறு உப்பிக்கிறது, எலும்புந்தோலமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் மால் நியூட்ரிஷன். நமக்கு டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மால் நியூட்ரிஷன் occurs when all nutrition that the body needs are not obtained in proper proportion from a diet. The word malnutrition refers to condition that the result when a person does not take a balanced diet. Malnutrition lead to deficiency disease. The disease that are caused due to lack of nutrition in the diet are called deficiency disease. India has the second highest number of the obese children in the world after China. According to study that has found 14.4 million children in the country has excess weight. ப்ரோட்டீன் டிசீஸ். ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கவாஷிகர், ஸ்டண்டு கோட்டு, ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்ட் லிம்ஸ், டயரியா போயிட்டுருக்குது. மராஸ்மஸ்ங்கிறது ஸ்கின்னி அப்பீரியன்ஸ், எலும்புந்தோலுமாக இருக்குது. ஸ்லோ போன் க்ரோத்து. மினரல்ஸ் கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன் இதெல்லாம் கம்மியாக இருந்தால் என்ன வரும்? கால்சியம் கம்மியாக இருந்தால் ரிக்கெட்ஸு, பாஸ்பரஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஆஸ்ட்ரோமலேஷியா, அயோடின் வந்து கம்மியாக இருந்தால் காய்டர் அண்டு கிரெட்டினிசம். கிரெட்டினிசம் வந்து சைல்டில் நடக்கும், சிசி ஞாபகம் வச்சுக்கணும். காய்டர் வந்து அடல்ட்டு. அயன் வந்து அனிமிக்காக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, அயன் கம்மியாக இருக்குது அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டேட்ஸ் அப்படி சொல்லுவாங்களே. ஓகே, அடுத்து வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். Physical exercise and rest. Physical exercise, playing games, sports, yoga, active living, dancing, exercise இதெல்லாம் தான் is a bodily activity that enhance or maintain physical fitness over health and well. It is performed for various reasons including increase in growth and development, strengthening muscles and cardiovascular system. Physical exercise may help to decrease some of the effects of childhood and adult obesity. Deep sleep seems to be one of the most critical time for a body repair. Rest அப்படின்னா proper amount of rest is essential for physical and mental health. Rest is an important as nutrition and physical activity for growth and development and good health. Personal cleaning. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்லியிருக்காங்கன்னா இயர்லி டு பெட் அண்ட் இயர்லி டு ரைஸ் மேக் அ மேன் ஹெல்த்தி, வெல்த்தி அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஹைஜீன் இஸ் அ செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் டு
preserve health. According to World Health Organization, hygiene refers to condition and practice that help to maintain health and prevent the spread of disease. Personal hygiene involves those practices performed by an individual to care one's body health as well as cleanliness. It includes such personal habit choice as hours frequently to bath, wash hands, trim fingernails and change clothing. It also includes attention to keep safe in the home and workplace, including bathroom facilities and clean and pathogen free. இங்கே கொடுத்துருக்காங்க டேப்லேஷன். நம்ம வந்து எப்படிலாம் பண்ணணும், ஐ ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஹேர் ஹைஜீன் எப்படி பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாடி ஹைஜீன், ஓரல் ஹைஜீன், ஃபீட் ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், கிளாத் ஹைஜீன்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மைக்ரோப்ஸு. ஓகேவா, மைக்ரோப்ஸு வந்து என்ன ஆகும் பண்ணும் அப்படின்னா டயோரியா, டூத் டிகே, அத்தலட்ஸ் ஃபுட் தட் இஸ் கால்ட் அஸ் மதுரை ஃபுட், ட்ராண்ட்ரஃப் இதெல்லாம் வர்றதுக்கு மைக்ரோப்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, மைக்ரோப்ஸை மைக்ரோஸ்கோப் மூலியமாக மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா, பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை. பாக்டீரியா இஸ் a வெரி ஸ்மால் ப்ரோகேரியாட்டிக். பாக்டீரியா பிபி. ஓகேவா, அது மாதிரி வச்சுக்கோங்க ஞாபகம். பாக்டீரியா ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியா செல் do not have a nucleus. ப்ரோகேரியாட்டிக்னா என்னது, நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா, do not usually have membrane bounded organelles. Bacteria can exist either as independent organism or a parasite. They invade tissue and produce pus or harmful waste. ஓகேவா, காலரா வந்து எதனால் வருதுன்னா contaminated water. Pneumonia, inhalation of airborne droplets from a sneeze or cough. Tetanus, contamination of wounds with bacteria. Tuberculosis, inhalation of airborne droplets from a sneeze or cough. டைஃபாய்ட், கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். இப்போ என்னென்னா இதெல்லாமே பாக்டீரியல் டிசீஸு. காலரா, நிமோனியா, டெட்டனஸ், டியூபர்குலோசிஸ், டைஃபாய்ட். இன்னும் நம்ம ஹையர் கிளாஸஸில் வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி போட்டிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. CPTTT. ஓகேவா, காலரா, நிமோனியா, டைஃபாய்ட், டெட்டனஸ், டியூபர்குலோசிஸ். இதில் காலரா கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டரும், டைஃபாய்டும் கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் ஃபுட்டு. டியூபர்குலோசிஸு, நிமோனியாலாம் வந்து நம்ம ஸ்னீஸ் பண்ணி காஃப் பண்ணி அதிலேருந்து தான் வந்துடும். அடுத்து வந்து டெட்டனஸ், நம்ம கீழே விழுந்தால் டிடி போட்டுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் அந்த அந்த கீழே விழுந்து அடிபடுற இரும்பில் அடிபட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து எதுவும் பாக்டீரியா வந்ததுன்னா அது அந்த டெட்டனஸ் தான். ஓகேவா, disease is defined pathological process having a characteristic set of sign and symptom. Disorder is a arrangement or abnormalities of function. Microbes helps to study the structure of the microorganism. Bacteria முடிஞ்சிச்சு. வைரஸ், பேத்தோஜன், ஃபங்கை. வைரஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் an acellular agent that replicate only inside the cell and other living. இது வந்து அதர் லிவிங் ஆர்கானிசமில் தான் இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் forms, plants, animals and microorganisms. They invade living normal cell and use their cell மல்டிப்ளிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து நல்ல செல்லை டேமேஜ் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது என்னென்னா காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ, ஹெப்பாட்டிட்டிஸ், ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, மீசில்ஸ் இது எல்லாமே வைரஸ் தான். ஓகேவா, அடுத்து அவர் 1 மார்க்குக்கு போகலாம். புக் பேக்கு. அவர் பாடி நீட்ஸ் ஃபார் மசில் பில்டிங். மசில் பில்டிங்க்கு அவர் பாடி நீட்ஸ் ப்ரோட்டீன். ஓகேவா, அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன, ஸ்கர்வி இஸ் அ காஸ்டு டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா calcium is an example for minerals. ஓகே,
அடுத்து we should include fruits and vegetables in our diet because rich in minerals and vitamins. Okay. Bacteria are very small. PP சொன்னேன், prokaryotic microorganism. ஓகே. அடுத்தது there are த்ரீ கிடையாது 6 சொன்னேன். carbohydrate, fat, protein, minerals, vitamins. carbohydrate, fat, protein, vitamins, minerals and water. இது வந்து மொத்தம் வந்து 6 தான் சொன்னேன். ஓகேவா? ஃபேட் ஆர் யூஸ்ட் as a energy storage by our body. ஓகே. அடுத்து ஆல் பாக்டீரியா ஹேவ் ஃப்ளஜெல்லம். இல்லை, சில இதுக்கு இருக்கும், சில இதுக்கு இருக்காது. ஓகேவா? அயன் ஹெல்ப்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஓகே, ட்ரூ தான் இது. ஓகேவா? அடுத்து வந்து வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிபிள் அவுட் சைடு ஹோஸ்ட். கிடையவே கிடையாது, நமக்குள்ளே வந்து தான் அது பண்ணும். ஓகேவா? அது தப்பு, ஃபால்ஸு. மால் நியூட்ரிஷன் லீட்ஸ் டு டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகேவா? கவாஷிகர் அந்த இதெல்லாம் படிச்சிட்டோமே, அந்த வயிறு உப்பிக்கிறது, கால்லாம் வளைஞ்சிக்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு கவாஷிகர், மராஸ்மஸ் அதெல்லாம். ஓகேவா? அடுத்து வந்து அயோடின் டிஃபிஷியன்சி லீட்ஸ் டு அயோடின் டிஃபிஷியன்சி 2 நடக்கும். ஒன்று வந்து அடல்ட்லேயும் நடக்கும், இன்னொன்று வந்து சில்ட்ரன்ஸ்லேயும் நடக்கும். அடல்ட் வந்து காய்டியர், சில்ட்ரன்ஸ் சிசின்னு நினச்சேன், கிரிட்டினிசம்னு நினைக்கிறேன். கிரிட்டினிசம் தான், கிரியேட்டினிசம். அடுத்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து என்னது? விட்டமின் டினா என்னது? சூரியன்லேருந்து வர்றது. ஓகே, அது வந்து ரிக்கேட்ஸ்னால. டைஃபாய்டு இஸ் டிரான்ஸ்மிட்டட் டியூ டு கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். இன்ஃப்ளூயன்ஸா இஸ் அ வைரல் டிசீஸ். ஓகே. அடுத்து ரைஸு கார்போஹைட்ரேட், பல்சஸ்னால் ப்ரோட்டீன். விட்டமின் டி ரிக்கெட்ஸ், விட்டமின் சி ஸ்கர்வி, ப்ளீடிங் ஆகும்ல கம்லேருந்து தான். அயோடின் குவைட்டர், அயன்னா வந்து அயன் டிஃபிஷியன், அனிமியாக்காக இருக்காங்களே அனிமியா. காலரா பாக்டீரியா, ஸ்மால் பாக்ஸ் வந்து வைரஸ். அடுத்து விட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் பி பெரி பிபி, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கேட்ஸ், விட்டமின் இ ஸ்டெரிலிட்டி. ஓகே. அடுத்து வந்து நியூட்ரிஷன்னா என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸும் ஃபேட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.